பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி அப்புறம் சக்தி சண்முகம்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு சிக்னலாக அந்த கார் எங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு இடமா பார்த்து பார்த்து செக் பண்ணி ஓரளவுக்கு கிட்டக்க போயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் சிவானியை கடத்தின அந்த ரவுடி பசங்க சிவானிக்கு தேவையான ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சிவானியை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மா அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம அம்மாவும் அப்புறம் நம்ம இவங்க இருக்காங்களே உஷா ஆண்டி, அப்புறம் வெண்ணிலா ஆண்டி, பிரீத்தி ஆண்டின்னு சொல்லி இவங்க எல்லோரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்க நம்ம அம்மாவோடைய ஆளுங்க தான் எல்லாருமே நம்மளை கடத்தி நம்மளுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சிவானியும் ரொம்ப கூலாக இருக்காங்க. இங்கே பொன்னியை பார்த்த பார்லருடைய ஓனரம்மா பொன்னிக்கு கால் பண்ணுறாங்க. பொன்னி நீ எங்கே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி இங்கே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்லம்மா பொன்னி சொன்ன உடனே காரை திருப்பிட்டு பொன்னிக்கிட்ட வராங்க. அவங்க நேராக பொன்னிட்ட பொன்னி என்ன பண்ணுற, ஜுரமா உனக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கியா, யார்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு இங்கே பொன்னியை பலான்னு அறைய போகிறாங்க அந்த ஓனரம்மா. டக்குன்னு சக்தி அந்த ஓனரம்மா கையை பிடிச்சிடாரு. ஹலோ யார் நீங்கள், எதுக்கு பொண்ணு அடிக்க வரீங்க அப்படின்னு கேட்க, என்னப்பா என்ன, பொன்னி என்கிட்ட வேலை செய்கிற ஒரு லேபர், என்கிட்ட கூட்டு வேலை செஞ்சிட்ருக்கா, என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா, அதான் அதை கேட்க நீ யாருப்பா அப்படின்னு கேட்க, ஹலோ என்னங்க உங்கள்கிட்ட வேலை செஞ்சால் இப்படி தான் பொது இடத்துல அடிக்க வருவீங்களா, நாங்கள் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா, ஹலோ நீ யார் தம்பி ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு இங்கே அந்த பாலுடைய ஓனர் கேட்க உடனே சக்தி சொல்கிறாரு, நான் பொன்னியோடைய ஹஸ்பண்ட் தெரியுங்களா, ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பம் யாருன்னு தெரியுமா, பொண்ணு என்னமோ அசால்ட்டாக அடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சக்தி இங்கே பாடகி ஜெயா அப்புறம் பாடகி சந்திரசேகரோடைய ஒரே பையங்க நான், என்னுடைய மனைவி பொன்னி, எங்களுடைய டோட்டல் வேல்யூ தான் தெரியுமா, அசால்ட்டாக கை ஊங்குறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாலம்மாவனே என்னங்க சொல்கிறீங்க, இந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு கூரை வீட்டில் இருக்குன்னு சொல்லி தான் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் பொன்னி தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவள் வேலை பார்த்துட்ருக்கா, அவ்வளோதான், அதுக்காக அவள் ஒன்றும் ஏழை கிடையாது, நீங்கள் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று பொன்னியை பார்க்குறாங்க பாலம்மா. பொன்னி ஒன்று சாரி மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி பொன்னி இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும் இங்கே பொன்னி ஒன்று அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி பாப்பா காணா போச்சு, அதை தேடி தான் வந்தோம், அந்த காரை ஃபாலோ பண்ணி வரும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரி சரி எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, வாங்க என் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அங்கேயே விட்டுட்டு எல்லாருமே ஏறி அந்த பால் ஓனமோடைய காரில் போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் நிப்பாட்டி இது மாதிரி அந்த காரை காட்டி கேட்குறாங்க. ஆமாங்க இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த கார் இங்கே வந்துச்சு, அந்த கார்லேருந்து 2 தடி பசங்க இறங்குனாங்க, இறங்கி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே திரும்பலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது பாலம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த ஏரியா லேடி எஸ்ஐக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இந்த பாலம்மாவுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு தான். அந்த எஸ்ஐ கால் பண்ணி இது மாதிரி ஒரு பொண்ணு கிட்னாப் ஆகிருக்கு, அந்த பொண்ணு தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம், நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இடம்னு சொல்லவும் அந்த இடத்துல கார் போயிட்டுருக்குன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி எடுத்த அந்த காருடைய வீடியோவை அந்த நம்பருக்கு அனுப்புகிறாங்க. அந்த எஸ்ஐயும் உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி எல்லாரையுமே அலர்ட் பண்ணுறாங்க. அலர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரெக்டாக நம்ம பொன்னி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அந்த காரை பார்த்துறாங்க. ஏன்னா அந்த காரில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. இங்கே நம்ம சக்தி சொல்கிறாரு, அந்த கார் தான் நான் பொன்னி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க அந்த கார் தான். சரி சரி சண்முகம் சொல்கிறாங்க, டே இரு சக்தி ஒன்றே போயிடுவானா, அந்த காரில் ஒருத்தர் இறங்கி ஏதோ பண்ணிகிட்ருக்கான் பாரு, ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா கார்லேருந்து இறங்கின ஒருத்தவன் தாஸுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஏங்க தாஸுண்ணே என்னண்ணே, நீங்கள் சொன்னீங்க அந்த பொண்ணை கடத்தி டார்ச்சர் பண்ணி பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணை கடத்துலேருந்து அந்த பொண்ணு நம்ம பிக்னிக் வந்த மாதிரி எங்களுக்கு அதை வாங்கி கொடு, இதை பண்ணு அதை பண்ணு, எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுதுண்ணே, நீங்கள் என்ன தானே ஆச்சு, பணம் கேட்டீங்களா இல்லையா, எவ்வளோ நேரம் தான் கார்லேயே சுற்ற முடியும், போலீஸ்கிட்ட மாட்டோம்னா பிரச்சனையாயிடுண்ணே அப்படின்னு சொல்ல தாஸ் ஒன்று சரிடா கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, நான் அந்த சுந்தரத்துக்கு கால் பண்ணியிருக்கேன், பணத்தை வாங்கிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தாஸ் சொல்கிறான். இங்கே ஒரு பக்கம் பார்லமாவுடைய ஓனர் அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த எஸ்ஐ இப்போது ரீசெண்டாக அந்த ஏரியாவில் யாரெல்லாம் குழந்தை கடத்துவாங்க அப்படின்னு லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்ததில் ஒரு 3 பேருடைய பேர் தான் அதிகமாக அடிப்படுது. அதுவும் அவனுங்க இப்போ தான் ரீசெண்டாக ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கானுங்க.
கண்டிப்பாக கையில் காசு இல்லாமல் அவனுக்கு தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே தாஸும் நேராக சுந்தரத்துக்கு கால் பண்ணுறாரு. சுந்தரத்துக்கு கால் பண்ணோம். சுந்தரம் ஒன்று இவத்துக்கு இப்போ கால் பண்ணுறான்னு ரொம்ப கோபமாக எடுத்து, டேய் நான் தான் வந்துட்டு அன்றைக்கி சொல்லிட்டேன்ல என்னால் பணம் தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கன்னு சொன்னால, அப்படின்னா இப்போ ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்படியா மச்சான், சரி மச்சான் நீ பாவம் நீயே குழந்தைய காணும் டென்ஷனில் இருக்க, சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் ஃபோன் வச்சிடறான். சுந்தரமும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவன் வேறு நிலமை தெரியாமல் சிவானிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் இங்கே சுந்தரத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் இப்போ என்ன சொன்னான், நீயே உன் பொண்ணை காணு தெரியிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னானே, இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம பொண்ணை காணுன்னு சொன்னது, அப்போது இவன் தான் கடத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி சுந்தரம் தாஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் தாஸ் ஃபோன் எடுக்கவே இல்லை. சுந்தரம் விடாமல் ஒரு 5-6 வாட்டி மேலே அடிக்கிறாரு. கடைசியாக தாஸ் ஃபோன் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணோம். சுந்தரவனே, தாஸ் உண்மையை சொல்லு, என் பொண்ணு நீ தான் கடத்தினியா, சொல்லு என் பொண்ணு நீ தான் கடத்தினியா அப்படின்னு கேட்க, என்ன மச்சான் நான் சொல்ல கால் பண்ணும்போது நீ கேட்க மாட்டேற, நீயா கால் பண்ணி கேட்டால் நான் சொல்லணுமா மச்சான் அப்படின்னு சொல்ல, தாஸ் 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 நான் மன்னிச்சு தாஸ், நான் பண்ண தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், நான் உன்னுடைய பேக்ரவுண்ட் தெரியாமல் ஒன்றா அலக்கடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, உனக்கு என்ன இப்போது 5 லட்ச ரூபா பணம் தானே வேணும், தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு மச்சான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உடனே தாஸ் சொல்கிறாரு, என்ன மச்சான் 5 லட்ச ரூபாயா, அவ்வளோதான் வேல்யூ அவன் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்ல, சுந்தரவனு தாஸ் நான் சொல்கிற கேளு 10 லட்ச ரூபா வாங்கிக்கோ, என்ன மச்சான் அவ்வளோதான் வேல்யூ அவன் பொண்ணுக்கு 10 லட்ச ரூபா தானா அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று சுந்தரம் சொல்கிறாரு, தாஸ் நீ 5 லட்சம் தான் என்கிட்ட காசு கேட்ட, நான் தரேன் தாஸ், எக்ஸ்ட்ராவாக 5 லட்சம் தரேன், என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் டீலிங்கை மறந்துடக்கூடாது மச்சான், நான் என்ன சொன்னேன், என் தங்கச்சி நீ ஏமாற்றிட்ட, அந்த வயிற்று வளர கருவை கலைக்கணும், 5 லட்ச ரூபா காசு கொடுன்னு கேட்டேன், நீ என்ன சொன்ன, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் என்னால் என்ன பண்ண முடியுதோ நான் பண்ணிட்டேன், இப்போது நீ என்ன பண்ணுறனா உன் பொண்ணை காப்பாற்றணுன்னா 30 லட்ச ரூபா காசு கொடு, உன் பொண்ணை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், இல்லைனா உன் பண்ண நீ மறந்துடு அப்படின்னு சொல்லவும், இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ண தெரியல. தாஸ்கிட்ட கெஞ்சிடாரு. தாஸ் சொல்கிறான், மச்சான் நீ தான் மச்சான் சொன்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு, நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண போகிறத நீ முடிவு பண்ணிக்க மச்சான் அப்படின்னு சுந்தரம் இங்கே ஃபோனை கட் பண்ணிடான். இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணன்னு தெரில. தாஸ் கட் பண்ண ஃபோனுக்கு அப்புறம் சுந்தரம் நேராக போய் அவருடைய மாமாட்ட சொல்கிறாரு. ஜெயாக்கிட்டையும் சந்திரசேகர்கிட்டையும் சொல்லவும் இங்கே 2 பேருமே பதில் அடிச்சுட்டு ஓடி பணத்தை எடுத்து வராங்க. இந்தாங்க மாப்பிள்ள, நமக்கு பணம் முக்கியம் மாப்பிள்ள, சிவானி பாப்பா தான் முக்கியம், பணத்தை கொடுத்துட்டு போய் அந்த திருட்டு பையன் மூஞ்சியை தூக்கி எறிஞ்சிட்டு பாப்பாவை பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே 30 லட்ச ரூபா பணத்தை எடுத்து சுந்தரம் தாஸ்க்கு கால் பண்ணுறாரு. தாஸும் அதே ரோட்டில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க. அங்கே வா மச்சான், பணத்தை வாங்கிட்டு உன் பொண்ணு ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவர்களும் தாஸ் உடனே கால் பண்ணுற அந்த கேங் பசங்களுக்கு கால் பண்ணி பக்கத்தில் இருக்க குடோனுக்கு வர சொல்கிறாங்க. இவங்களும் உடனே இந்த சிவனி பால்ஸு குடோனு போகிறாங்க. இங்கே சக்தி, சண்முகம், அப்புறம் பொன்னி எல்லாருமே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. அவங்களும் அந்த குடோனில் போய் இங்கே சிவானியை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்த சக்தி உடனே அந்த பார்லமாட்ட சொல்கிறாங்க. பார்லமா அவங்க செஞ்ச போலீஸ்கிட்ட கால் பண்ணி இந்த குடோனில் தான் அந்த பாப்பா வச்சுருக்காங்க, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும் இங்கே அந்த போலீஸ் வந்துடுறாங்க. இங்கே தாஸும் வந்துடுறான். அந்த பொறுக்கி பசங்களும் சிவானி பாப்பா கடத்தி வச்சுருக்காங்க. சுந்தரமும் உள்ளே போகிறாரு. அதை பார்த்து சக்திக்கு ஒரே சந்தேகம், என்ன மாமா இங்கே உள்ளே போகிறாரு அப்படிங்கவும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. இங்கே உள்ளே போன சுந்தரம் தாஸ்ட்டை போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு இங்கே குழந்தைய மீட்டெடுத்துறாரு. எடுத்த உடனே இங்கே சுந்தரம் சொல்கிறாரு, என்ன தாஸ், நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ சாதாரணம் கிடையாது, நீ பட்டு வந்து என் பொண்ணை கடத்தி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டேனா அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் சவுண்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஒரு 5-6 ரவுடி பசங்க அங்கேருந்து வராங்க. அது சுந்தரம் செட் பண்ண ஆளுங்க. இந்த பக்கம் தாஸ்கிட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு நடக்குது. அப்போதைக்கு போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி விசாரிக்கவும் தான் தாஸ் சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் குழந்தைய கடத்தினேன், ஆனால் அதுக்கு முழு காரணமே சுந்தரம் தான். சுந்தரம் என் தங்கச்சியோட நெருங்கி பழகி என் தங்கச்சியை கன்சீவ் ஆகிட்டாரு. இப்போது என் தங்கச்சி நடுத்தர நிற்கிறா, அவரை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு காசும் தரல, அந்த கோபத்தில் விரக்தி தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு தாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அதை கேட்டதும் இங்கே சக்தி, சண்முகன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது பொன்னி சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த ஜெயா, சந்திரசேகர், பவானி அப்படின்னு எல்லாத்தையுமே சக்தி, சண்முகமும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே சிவானி பாப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் அப்படி தாம்மா சொன்னார், அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு கூட பழக்கம் இருக்காமே, நான் சொன்னல அன்றைக்கி ஒரு ஆன்ட்டியை அப்பா காரில் அடிச்சுப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் இங்கே பவானி கொந்தளிச்சுறாங்க. இங்கே சந்திரசேகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன செய்யாதெல்லாம்
நம்ம மாப்பிள்ளைன்னு மாப்பிள்ளைக்கு அவ்வளோ இடம் கொடுத்தியே, பார்த்தியா அவர் எப்படியாப்பட்ட கேட்டுக்கிட்டத்தனமான வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்மா ஜெயா? இதுக்கு தான் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜெயா. ஆனால் நீ அவர் கொடுத்த இடத்துனால தான் இப்போது அவர் நம்ம பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாரு. இப்போ என்ன முடிவு பண்ண போகிற அப்படின்னு சந்திரசேகர் ரொம்பவுமே கொந்தளிக்கிறார் ஜெயா கிட்ட. ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. பவானி பயங்கரமாக அழுகுறாங்க. ஜெயா போயிட்டு பவானியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ எதுக்கும் அழுவாதம்மா, ஃபீல் பண்ணாத பவானி, கண்டிப்பாக மாப்பிள்ளை வரட்டும், என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பவானி சொல்கிறாங்க, இனிமேல் என்னம்மா விசாரிக்க போகிறீங்க? அவர் தான் இன்னொரு பொண்ணு கூட நெருங்கி பழகியிருக்காரு, கன்சீவாக இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. நாம் அந்த பொண்ணினை சொல்லும்போது யாருமே நம்பவே இல்லை. கடைசியில் அந்த பொண்ணு சொன்னது தானே இப்போ உண்மையாக போயிடுச்சு. லாஸ்ட்டில் இவர் தப்பானவராக இருக்காருமா, எனக்கு இவர் வேணாம்மா, சத்தியமாக என்னால் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனுஷன் கூட வாழ முடியாதுமா, எனக்கு அவர் வேணாமா அப்படின்னு பவானி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே ஜெயாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. இப்படி நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நாம் அவரை எவ்வளோ நம்பணும்? நம்ம பசங்களை விட அவர் தானே நம்ம முழுமையாக நம்பணும். அப்படி நம்பின நமக்கு எப்படி அவருக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? இப்படியாப்பட்ட ஒரு மோசமானவனையாக நம்ம நம்பணும் அப்படின்னு ஜெயா ரொம்பவுமே தாமலியே கோவப்பட்டுக்கிறாங்க.